பச்சிலப்பள்ளி தமிழ்ச்சங்கம் கனடா வழங்கும் வேர்கள் என்னும் நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் பல மத்திய கல்லூரியின் அதிபர் என்ற ரீதியில் எனது இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று பச்சிலப்பள்ளி மக்கள் இந்நிகழ்வில் ஒன்று கூடியிருப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகின்றேன். இச்சந்தர்ப்பத்தில் ஓர் விடயத்தை உங்கள் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்கள் கல்லூரிக்கு பழைய மாணவர்கள் மற்றும் நலன் விரும்பிகளால் கொள்வனவு செய்யப்பட்டு வழங்கப்பட்ட விளையாட்டு மைதானமும் இம்மைதான கொள்வனவுக்காக அயராது உழைத்த முன்னாள் அதிபர் திரு சி பாலகிருஷ்ணன், கனடா வாழ் பழைய மாணவர்களான திரு அருணாமாலா, திரு செல்வராசா, திரு உதயகுமார், திரு டேன்சன் பீட்டர், திரு சண்முகரத்தினம், திரு செல்வரத்தினம், திரு விஜயரட்னம், திரு சிவனேந்திரன், திரு சுவாம்பிள்ளை ஆகியோருக்கு இத்தருணத்தில் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதோடு பங்களிப்பு செய்த அனைவருக்கும் எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் இதற்கு பங்களிப்பு செய்தவர்களின் ஸ்பான்சர் வால் கட்டுவதற்கு இந்த 9 பேர் முன் வந்துள்ளனர். அது மிக விரைவில் கட்டப்படும் என்பதையும் இத்தருணத்தில் கூறி வைப்பதோடு காலங்கள் கடந்தாலும் வேர்கள் நிலத்திருக்கும். நன்றி, வணக்கம். பழைய மாணவர் சங்க தலைவர் இப்பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் எமது கடந்த கால பழைய மாணவர் சங்க நிர்வாக சபை உறுப்பினர்களுக்கும் பழைய அதிபர் அவர்களுக்கும் எமது சபையில் வீட்டிருக்கும் சபையோருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பழைய மாணவர் சங்கம் 28/1/2025 விளையாட்டு மைதான காணி கொள்வனவு நிறைவு பெற்றமைக்கான நன்றியும் பாராட்டுதல்களும். பயன்தூக்கார் செய்த உதவி நயன்தூக்கின் நன்மை கடலில் பெரிது என்ற வாக்குக்கொப்ப பச்சிலப்பள்ளி மண்ணில் பிறந்து பழைய மத்திய கல்லூரி தாயின் அரவணைப்பில் கல்வியால் வளர்ந்து உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் பரந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, ஊர் பற்றாளர்களே, நலன் விரும்பிகளே, முதற்கண் பழைய மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம் சார்பில் தங்கள் எல்லோருக்கும் எமது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எமது பிரதேச மாணவர்களின் எதிர்கால நன்மை கருதி விளையாட்டு மைதான காணி தேவையை முன்வைத்த போது மன நிறைவுடன் பெருமளவு நிதி பங்களிப்பு செய்து காணி கொள்வனவு செயற்பாட்டை நிறைவேற்றி தந்துள்ளீர்கள். குறிப்பாக கனடா வாழ் பழைய மாணவர்கள் தமது வேலைப்பழுவிலும் நேரத்தை ஒதுக்கி இரவிலும் பனியிலும் கண் துஞ்சாது நிதி சேகரிப்பதற்கு சென்று பெருமளவு நிதியை பெற்று வாரி வழங்கினார்கள். தங்கள் முயற்சியால் காணி கொள்வனவு நிறைவு பெற்றதை எமது பச்சிலப்பள்ளி மக்களும் பாடசாலை சமூகமும் தாங்கள் எல்லோரையும் பெருமையுடன் நினைவு கூர்ந்து சிறந்தாழ்த்தி நெஞ்சார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்துடன் எல்லாவற்றுக்கும் மேலாக காணிக்கொள்வனவு நிறைவேற்ற முடியாத நிலையில் நாம் இருந்த சமயம் எமது கனடா பிரதிநிதிகளான பின்வரும் எமது பழைய மாணவர்கள் லோகபாலேந்திரன் அருணாசலம், பாலா அருணா, செல்வராஜா கிருஷ்ணபிள்ளை, டன்சன் பீட்டர், உதயகுமார் அழகரத்தினம், விஜயரத்தினம் பொன்னையா, சண்முகரத்தினம் சின்னத்துரை, சுவாம்பிள்ளை ஜோசப், செல்வரத்தினம் வைத்திலிங்கம், சிவனேந்திரன் கணபதி பிள்ளை ஆகியோர் நிதி சேகரிப்பதில் அயராத முயற்சியுடன் மட்டும் அல்லாது பெருமளவு நிதியையும் பங்களிப்பு செய்து காணிக்கொள்வனவு மிக துரிதமாக நிறைவேற்றி தந்தது எமக்கெல்லாம் பெரும் ஆறுதலையும் மகிழ்ச்சியையும் தந்தது. அதற்கு எமது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் லண்டன் வாழ் பழைய மாணவர்கள், ஏனைய நாடுகளில் வாழும் பழைய மாணவர்கள், உள்நாட்டு பழைய மாணவர்கள் செய்த நிதி பங்களிப்புடனும் எமது காணிக்கொள்வனவு முழுமையடைந்தது. அவர்கள் எல்லோருக்கும் எமது நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்து செய்தி.
தங்கள் கனடாவால் பழைய மாணவர்கள் வேர்கள் அமைப்பு என்ற ஒரு அமைப்பை ஆரம்பிப்பதாக எமக்கு தன் அதிபரூடாக அறிவித்திருந்தார்கள். அந்த தகவலை நாம் எமது பழைய மாணவர் சங்கத்துக்கு தெரிவித்திருந்தோம். தங்கள் உள்ளத்தில் உதித்த வேர்கள் அமைப்பை உருவாக்கி எமது பச்சிலப்பள்ளி சமூகத்தை ஒன்றிணைக்கும் செயற்பாட்டை எமது பழைய மாணவர் சங்கம் வரவேற்று ஆள்போல் தழைத்து அருள்போல் வேரூன்றி என்ற வாக்குக்கொப்ப வேர்கள் அமைப்பு பெருவிருட்சமாகி வளர இறைவன் அருள் வேண்டி எமது பச்சிலப்பள்ளி சமூகமும் பாடசாலை சமூகமும் பெருமனதோடு வாழ்த்துவதோடு தங்களின் முயற்சிக்கு எமது பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. கிளிப்பழ மத்திய கல்லூரி பழைய மாணவர் சங்கம். அன்பிற்கும் மதிப்புக்கும் உரிய அதிபர் அவர்களே, இங்கே குழுமி இருக்கும் மிக முக்கியமான என்னுடைய அன்புக்கும் பணிவுக்கும் உரிய பெரியோர்களே, பாடசாலை பழைய மாணவர் சங்கத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்களே, எல்லோருக்கும் வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், அன்பர்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். 6 ஆண்டுகள் நான் அதிபராக இருந்த காலத்திலே இந்த செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்த பழைய மாணவர்களாலே மைதான காணி கொள்வனவு என்ற செயற்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது. அது நடைபெற்று கொண்டிருக்கின்ற வேளையில் இடையிலே சிறு தொய்வும் ஏற்பட்டது. ஆயினும் 5.5 ஆண்டுகளில் அந்த பெரிய ஒரு வேலை திட்டம் முழுமையாக நிறைவேற்றதை நாங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாது. வடபிரதேச மக்களும் மறக்க முடியாது. ஏனெனில் பழைய மத்திய கல்லூரி தான் வடபிரதேசத்திலே ஒரே ஒரு பெரிய பாடசாலையாக இருக்கின்றது. இதற்கு பாடசாலை அபிவிருத்தி குழுவினர், பழைய மாணவர் சங்கத்தினர், பெற்றோர், பாடசாலையிலே அப்போது பெற்றுக் கொண்டிருக்கின்ற மாணவர்கள், புலம்பெயர் வாழ் வட மத்திய கல்லூரி பழைய மாணவர்கள் ஆற்றிய பங்கு மிக அளப்பெரியது. இதற்கு திருவாளர் பசுபதி அரியரட்னம் அவர்களுடைய ஆலோசனை மிக முக்கியமாக இருந்ததை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதே போல திருமதி குமாரவேலு அம்மாவினுடைய அந்த அவர்தான் இதுக்கு ஒரு தலைவர் என்று கூறலாம். நான் பாடசாலை அபிவிருத்தி பழைய மாணவர் சங்க தலைவராக இருந்தாலும் அவர்தான் இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் தலைவர் என்று நான் கூறுவேன். ஏனென்றால் அவர் துணிந்து நின்று பழைய மாணவர் மூலமாக இந்த பெரிய செயற்திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று கூறியதற்கு அமைவாகவே நாங்கள் அனைவரும் செயல்பட்டோம். இங்கே பல பிரதேசத்திலே உள்ள பெற்றோரிடமும் பழைய மாணவர்களிடமும், குறிப்பாக பழைய மாணவர்களிடமும் வீடு வீடாக இரவு நேரங்களிலே பல நாட்கள் நாங்கள் சென்றிருக்கிறோம். இந்த குழுவினர் சென்று நாங்கள் அங்கே பண வசூலிப்பில் ஈடுபட்டிருக்கின்றோம். அந்த தொகை இங்கே உள்ளூரிலே பெறப்பட்ட தொகை என்றது மிக தங்களுடைய வெளிநாட்டிலே வாழுகின்றவர்களுடைய தொகையோடு ஒப்படைக்க சொற்பமாக இருந்தாலும் அது ஒரு விழிப்புணர்வையும் ஒரு
பழைய மக்களுக்கு பழைய மாணவர்களுக்கு ஒரு பெரிய தூண்டுதலை ஏற்படுத்தியது. அவை இவ்வாறான ஒரு நல்ல வேளையிலே நான் அதிபராக இருந்ததும் இந்த குழுவினர் செயற்பட்டதும் திருமதி குமாரவேலு அவர்கள் இயங்கினதும் ஒரு பெரிய விடயமாக இருந்தது. அதை நிறைவேற்றி தந்த வெளிநாட்டில் வாழுகின்ற பழைய மாணவர்கள், அன்புக்குரிய பழைய மாணவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதல்களும் நன்றிகளும் உரித்தாக. இது பாடசாலைக்கு உரிய சொத்தை நீங்கள் தேடிக்கொண்டாலும் இது நான் 60 வயதிலே பென்ஷனுக்கு சென்று இன்று 7 வருஷங்கள் நிறைவேறுகின்றது. ஆயினும் இறுதியாக நான் கற்பித்த பாடசாலை என்றபடியால் இந்த பாடசாலையை நான் மறக்க முடியாது. அதே போல இந்த என்னுடைய காலத்திலே இந்த வெளிநாட்டிலே வாழுகின்ற பழைய மாணவர்கள் எங்கள் எல்லோரை நம்பி, இந்த குழுவினரை நம்பி இவ்வளவு பணத்தை நீங்கள் இங்கே வசூலித்து ஒதுக்கி காணியையும் கொள்வனவு செய்து தந்தீர்கள். அதற்கு என்னுடைய உயிர் இருக்கும் வரையும் நான் அதை நினைத்து கொண்டுதான் இருப்பேன். ஆரம்பிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற வேர்கள் அமைப்பு நல்லபடியாக இயங்க வேணும், வளர வேணும், சிறப்பான பெருமைகளை தேடித்தர வேண்டும். மாணவர்களுக்கும் இந்த பிரதேசத்துக்கும் நீங்கள் எவ்வாறு உதவி செய்ய வேண்டும் என்பதை திட்டமிட்டு உதவி செய்து கொள்ளுமாறும் தங்களை மிகவும் அன்பாக வேண்டிக் கொள்ளுகின்றேன். என்னை இந்த இடத்துக்கு அழைத்தமைக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.